என்ன சொல்ற? அது சன்னி ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டது. ஆனா என்ன உதவியா இருக்கும்? ஏதாச்சும் அவன் சொன்னானா என்ன? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஆனா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. பிரேயர், பிராண்டல், நீங்க ரெண்டு பேரும் போய் எனக்கு பதில் ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா பண்றோம். நான் போறேன். ரெண்டு பேரும் கை தூக்குனா என்ன பண்றது? சன்னி ஒரு ஆளு தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டது. யாராவது ஒருத்தர் போங்க. அப்போ நான் போறேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இல்ல நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். வெட்டியா தான் இருக்கேன். அப்படின்னா நான் உங்களை சோதிச்சு பார்க்கணுமே. ஜெயிக்கிறவங்க போய் உதவி செய்யலாம். ஓகே, நல்ல ஐடியா. இப்போ நீங்க அது கூட நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு அதுக்கு பசி எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பீங்க? எனக்கு புரிஞ்சிடுச்சு. பிராம்பிள், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் வீட்டுக்கு வா, நாம ஒன்னா சாப்பிடலாம். பிராம்பிள், எனக்கு இப்போ உன் கூட வந்து சாப்பிடுறதுக்குலாம் நேரம் இல்ல. சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷான பழங்கள். இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு பதிலா சன்னி கூட பிரேயர் தான் வேலை செய்ய போறான். என்ன எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்டா சாமி. நீ எப்படி இருக்க? அதாவது என்ன பண்ற? நீ மலை தானே ஏற போற? மலையா? பிரேயர் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒண்ணுமே புரியலையே. அது என்னன்னா பிரேயர், நானும் மலை மேல ஏறதா பிளான் பண்ணிருந்தோம். ஆனா அவன் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ லேட்டு. இல்ல, அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவன் ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால வரல. அதனால அவனுக்கு பதிலா நான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். ஆனா என்ன நம்பு சன்னி, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன். அதுக்கு இல்ல பிரேயர், நான் போற இடத்துல என்ன சுத்தி நிறைய பிரச்சனை வரும். அத சமாளிக்க நீ ரெடியா இருக்கியா? ரெடி. நாம வெயிட் பண்ணாம கிளம்பலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத. வா போலாம். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நல்லது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நாம கிளம்பலாமா? யா, கண்டிப்பா. நான் ரெடி. புது இடத்துக்கு போனா நான் இதைத்தான் பண்ணுவேன். பெரிய மலைகள்ல ஏறுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்ற? அது ஒண்ணு இல்ல, எனக்கு அது பிடிக்கும். நான் அதனால பண்றேன். சரி. எனக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு தோணுது. ஆமா, கண்டிப்பா. ஒழுங்கா என் கை கிட்ட வந்துரு ஆப்பிள். என்ன கொடுபடா இது? இவன் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? சன்னி, அந்த மலை மேல ஏறினதோ என்ன பண்ண போறோம்? நல்ல கேள்விதான். அதுக்கு தான் நான் இதை வச்சிருக்கேன். இங்க பாத்தியா? இது என்னன்னா, இதுக்கு பேர் தான் மூன் ஃப்ளவர். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எதுக்காக நீ அவ்வளவு தூரம் போய் இந்த பூவை அங்க வளர்க்கணும்னு நினைக்கிற? இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பூவை மட்டும் நம்ம மலை உச்சி மேல வச்சோம்னா இந்த ஊரு, இந்த காடு, இந்த விலங்குகள் எல்லாத்தையும் இது சேர்த்து பாதுகாக்கும். புரியுதா? நீ சொன்னா சரிதான். போச்சு. இதுக்குள்ள எப்படி போறது? நம்ம எங்க போறோம்னு உனக்கு தெரியுதா? அது எனக்கு தெரியும். இதுதான் ஒரே வழி. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணி வா. ஓகே. நல்லா மாட்டிக்கிறீங்கடா. அடே பிரயரு, நீ எனக்கு காலிடா. அதுக்குள்ளே போதற்குள்ள போயிட்டாங்களே. நாமளும் போவோம். சன்னி, என் கையப்படி. நீ பயப்படாத, பார்த்து வா. இது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இந்தடா வாங்கிக்கடா. இது 100 வீக். வா, நம்ம ஓடலாம். உங்களை முடிச்சிரோடா இன்னைக்கு. வா, இந்த பக்கம் வா. இந்த குண்டு பயப்புள்ள நல்லா மாட்டிக்கிச்சுப்பா. அடே, எப்படா அதுக்குள்ள போன நீ?
ஏய் சன்னி இங்க வா. அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம்? கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, எதுக்காகவும் நீ கவலைப்படாத. சன்னி, முதல்ல நாம இது மேல நடந்து போனோம், அதுக்கப்புறமா மலை மேல ஏறலாம். இது மேலையா? பிரேயர், இங்க இருந்து பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சன்னி, நீ கவலைப்படாத, இத நான் பாத்துக்கிறேன். சரி. ஓகே. நீங்க ரெண்டு பேரும் இங்கேதான் இருக்கீங்களா? அக்கா தெரியாம இதுல ஏறிட்டடு. என்னால முடியும்டா. பயப்படாதடா விக்கு, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. என்ன அவன் எவ்வளவு கலாச்சிருப்பான், அவனை விடாதடா விக்கி. இங்க பாத்தியா, இது மேல ஏறினா மலை உச்சிக்கு போயிடலாம். சூப்பர், வா நம்ம போலாம். ஓ, ஏறணும், என்னால ஏற முடியல. என்னால ஏற முடியல. சன்னி, நான் உனக்கு உதவி செய்றேன். Thank you. பரவாயில்ல. ஏய் சன்னி, நீ அது மேல ஏறுவியா? கண்டிப்பா. இங்க பாத்தியா, உனக்கு உதவி வேணுமா? என்கிட்ட கேளு. ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம் பாத்தியா? வேணாம் வேணாம், நான் இதை பாத்துக்கிறேன், நீ போ. நல்லா இருக்குதே இது. இப்ப மேல ஏறிட்டாடா. டேய், நீ மேல ஏறிட்டாடா, திரும்ப போயிடுவோம் அடிச்சியடா. இப்ப பாடுறா. நான் மேல ஏறிட்டேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பொண்ணு நானா தான் இருப்பேன். நீ இங்க வரையா, நாங்க வரவாடா. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹண்டர் வீக் வந்துட்டான். என்ன பண்றது ஒண்ணும் புரியல. காப்பாத்து சன்னி, சீக்கிரம். பிரேயர், இப்ப நான் என்ன பண்றது? சீக்கிரமா என்ன மேல இழு. கடே குண்டு ஷட்டி, என்கிட்ட வசமா மாட்டிக்கினியாடா. ஏய், நீ நிறுத்த போறியா இல்லையா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு. பிரேயர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட மாட்டு ஓடாடே. நல்ல வேலை, இனி காடு பாதுகாப்பா இருக்கும். சன்னி, அது என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. பரவாயில்ல, எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நினைச்ச மாதிரி பூவையும் இங்க வச்சாச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, தெரியுமா?
இந்த காட்டுக்குள்ள பெரிய வேட்டக்காரன் தான் நான். வெதர் ரிப்போர்ட் படி இன்னைக்கு சாயந்தரம் கனமழையோட புயல் காத்தும் அடிக்கும். இந்த புயலோட பேரை போரியா வரியான்னு சொல்லிக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, எல்லாரும் தயவு செஞ்சு பத்திரமா இருங்க, காட்டுக்குள்ள போயிடாதீங்க. ரேடியோல சொன்னது சரிதான் போல இருக்கு. இது தாங்குமான்னு எனக்கு தெரியலையே. இது எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு. சரி விடு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பான ஒரு இடத்த அமைச்சே ஆகணும். என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன? இல்ல, என்னோட பைன் கோன்ஸ். ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு. பைன் கோன்ஸ் எனக்கு வேணும். அச்சச்சோ, பூகம்பம் வந்துருச்சு. இது கண்டிப்பா என் வீட்டுக்கு சரியா இருக்கும்டா. அச்சச்சோ, ஹண்டர் வித் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். பிரேயருக்கும் பிராம்பிளுக்கும் உடனே சொல்லணும் இத. என்னது, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா, விக் அவன் வேலையை விட்டுட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் ஏன் அப்படி பண்றான்னு தெரியலையே. அவன் எதுக்கு வேணாலும் பண்ணட்டும், ஆனா அது நல்லதுக்கு மட்டும் கிடையாது. சரி, நாம போய் என்னன்னு பார்க்கலாம். வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க. ஓகே. யார் இங்க இருக்க லைட்ல ஆஃப் பண்ணது? அது எல்லாம் மேகம் பிராம்பல். அப்புறம் எப்படி நம்ம லாகர்விக்க கண்டுபிடிக்கிறது? ஏய், உங்களுக்கு சத்தம் கேக்குதா? என்னது அது? சத்தம் அங்க இருந்து தான் வருது. வாங்க போலாம். சரி, வா போலாம். இங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு? இது ஹண்டர் விக். முதல்ல நம்மள துரத்துனா, இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறோம். அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், அவனை விடக்கூடாது. வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். சாரி. இது காத்தோட சத்தமா தாண்டா இருக்கணும். சரி விடுறா, சீக்கிரமா இந்த வேலையை நாம முடிச்சாகணும். இந்நேரம் மாட்டிருக்கோம். இத பாத்தியா? ஏய் பிராம்பல், இத புடி. நீங்க இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முட்டா வசிக்கலாம். என்னது? அடே, எதுக்குடா அந்த ஏணியை உடைச்சு விட்டீங்க? என்ன பார்த்து இதுக்கப்புறம் சிரிப்பீங்க? திரும்ப வாங்கடா. உங்களை விட மாட்டேன். உங்களை சுற்றி சாலடையாக்காம விட மாட்டேன்டா.
அடிக்குது. புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்டா. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போய் ஆகணுமே. இல்ல எல்லாம் போச்சே. எல்லாமே இவனுங்களால தாண்டா வந்தது. என்னோட வீடு காத்து இன்னும் வேகமா அடிக்கிறதுக்குள்ள நாம சரி பண்ணி ஆகணுமே. இவ்வளவு மோசமா காத்தடிக்கணும் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆயோ தொப்பி இல்ல வர வர என் மேல உங்களுக்கு பயம் இல்லாம போச்சுடா. எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? இதுக்கு மேல முடியாதுடா. இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்டா. இல்ல இல்ல நல்லா ஓட்டிக்கிட்டாலோ கருவி. ஆமா நல்லா மாட்டினா. என்ன ஓரன் எங்க போனோம்? உனக்கு அவங்க கூட சேர்த்து மூளை கெட்டு போச்சாடா சிறுவண்டி. அப்படின்னா சரிடா, அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட நீ வந்து வாங்கிக்கடா. இருந்தாடா தெரிச்சு ஓடிட்டா சிறுவண்டு. நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சாடா. என்கிட்ட வந்துடு. ஓடாதரா நின்றா. எல்லாம் போச்சேடா. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டட. என்னை விட்டுட்டு இப்படி அநியாயமா போயிட்டியே வீடு. ஏன் போட ஏன் போட? எங்க போன? நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலையே. எனக்கு ஒண்ணும் இல்ல. ரேன் அங்க பாரு, நாம ஜெயிச்சிட்டோம். காத்து ரொம்ப பயங்கரமா வீசுது. ரிப்போர்ட் படி காத்து பலமா அடிக்குது. இதை விட மோசமா கொஞ்ச நேரத்துல இன்னொரு புயல் அடிக்கும். யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா கைய வாயில வச்சுக்கிட்டு ஆன்னு கத்துங்க. என்ன புயலா? ரபல், நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும். சரி, எங்கடா தப்பிச்சு போவாங்க? உங்களை சும்மா விட மாட்டான்டா. ரோயர் வேண்டாம். போங்க. அடிச்சு விட்டானே. எல்லாம் போச்சு. ஓடாதீங்களா, அங்கேயே நில்லுங்களா. ஓட முடியல. நான் உன்னை பிடிச்சிட்டேன். மோசப்படா. நல்ல வேலை நாம தப்பிச்சோம். இப்படி ஒரு புயல் அடிக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆமாண்டா அண்ணா, அந்த விக்க அங்க விட்டுட்டு வந்துட்டோம். பாவம் இல்ல. அவனா பாவம்? அதெல்லாம் இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம அப்புறமா அவனை பாத்துக்கலாம்.
ராம்பல், டேய் தம்பி, டைம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சீக்கி கொடியும் பப்ளு கொடியும் நம்ம கேம் விளையாடணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, விளையாடியே ஆகணும். என்ன ஒரு சூப்பர் பிளான்டா. நான் தான் குண்டு குண்டு டெடி பியர். எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத கெட்டப்புல இப்படி கலக்குறானுல. இந்த வாட்டி அவனுக்கு மாட்டானுங்கடா. நான் தான் கியூட்டான குட்டி காரடி. நீ இங்கே இரு. எனக்கு இப்போ இந்த ஒரு கன் மட்டுமே போதும். ஏன்னா அப்பதான் அவனுங்களை சுட முடியும். இதோ பாரு பொடியா, இன்னைக்கு நான் அந்த கரடிங்க கூட போட்டி போட போறேன். நீ என்ன வழக்கம் போல கவுத்துடாம இரு, அதுவே எனக்கு போதும். புரிஞ்சுது பாஸ். ஓ பட்டர்ஃப்ளை, அதை போய் பிடிச்சிட்டு வாப்பா. கண்டிப்பா. என்னது அண்டர்விக்கா? அவன் நான் தான் பாஸ். அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச? அது இந்த குப்பையா? இதெல்லாம் நான் அங்கிருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். ஓ சரி சரி, ரொம்ப நல்ல விஷயம். இப்ப என்ன கேம் ஆடலான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வா நம்ம போலாம். ஓகே பாஸ். நீங்க இத பார்த்தே ஆகணும். இதோ பாரு, இத நாங்க காட்டுல தான் கண்டுபிடிச்சு எடுத்தோம். இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமா, இது ஹண்டர் விக்கோடது தான். ஆனா இத மட்டும் ஏன் அவன் காட்டுல விட்டுட்டு போனா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்போ நம்ம கேம் விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா? கரடி வேட்டை. என்ன சொல்றீங்க, நீங்க ரெடி தானே? கரடி வேட்டையோ? இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? பெரியவனே, நீ தான் ஹண்டர். ஹண்டரா? ஏன் நான் கரடியா இருந்துட்டு போறேன்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. எப்போ நீங்க தானே வேட்டைக்காரன் அடிக்கிறீங்க. இந்த முறை நீங்க கண்டிப்பா வித்தியாசமா இருக்கணும். நீ தான் எப்பவும் நாகர்விக்க தோக்கடிச்சிட்டு வரல. ஒரு வாட்டி நீ அவன மாதிரி இருந்து பாரு. ஓகே, புரிஞ்சுது. உங்களுக்கு இதுதான் வேணும்னா அப்போ நானே ஹண்டரா இருக்கேன். அவனோட ட்ரெஸ் இவ்வளவு குட்டியா இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இதோ வந்துட்டேன். அந்த குட்டி சட்டி பயலுக்கு எங்க போனானுங்க? எனக்கு ஒளிஞ்சுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு. ஹே குட்டி கரடி. ஹாய். ஒரு நிமிஷம் இரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த கெட்டப்ல கூட வாய் நம்மள கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை நம்ம பேசுறது உனக்கு புரியலையோ? உனக்கு புரியுதா? நான் என் வாயில பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா? நீ தொலைஞ்சு போயிட்டியா? உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். சரி, உன்னோட வீடு எங்க இருக்கு? இதாண்டா நல்ல சான்ஸ். இவனை ஒரே போடா போட்டுற வேண்டியதுதான். சத்தம் போடாத அண்டர் பியர். கவலைப்படாதடா பிராம்புலு, சீக்கிரமா ஓங்காததாட்டா முடிய போகுது. அவன் போயிட்டான். வா வா நம்ம போலாம். ஏ குட்டி பையா, இத சாப்பிட்டு பாரு. ஹனி, இது ரொம்ப சுவையா இருக்கும்.
அட, எவ்வளவு நேரம் ஆகுது? அந்த ஹண்டர் கரடி பையன் எங்க போனானே தெரியலையே. ஏய் சின்னவனே, யார் அது? இது ஒரு குட்டி கரடி. நம்ம கேம்ல இவனை சேர்த்துக்கலாம், சரியா? ரொம்ப ஜாலியா இருக்க போது நம்ம ஃபன் பண்ண ரொம்ப போறோம். சந்தோஷம், வாங்க விளையாடலாம். உன்னை எங்கேயோ முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. பா சரியா சொன்னீங்க, எனக்கு அவனை நல்லா தெரியும். நான் பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தெரியலையே. என்ன இது? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப மோசம். அந்த குட்டி கரடியை போய் பயமுறுத்துறீங்க. அட ஷட், ஷட்டையை கீச்சு விட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? குட்டி கரடியா? இப்போ என்ன பண்றது? ஹாய் குட்டி கரடி, என்னாச்சு? எப்படி இருக்க? என்னோட பொருட்களை வச்சு இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? காக்கா, என் சட்டை கிழிய போதே. அது உங்க அண்ணன் பெரியவன் குரல் மாதிரி இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த குட்டி கரடி எதுவும் பண்ணாது. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய் நீ போ. பயப்படுறோம். இப்ப அவன் எனக்கு, உனக்கு ஒன்னும் ஆகல. வேட்டக்காரனா? என்னோட மாஸ்க் எங்கடா? அப்படின்னா நீ ஹண்டர் விக்கு தானோ? அப்ப இவ்வளவு நேரம் என்ன ஏமாத்தினியோ? யாராச்சும் கிட்ட வந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான்டா. உங்களுக்கு இவன் வேணும்னா ஒழுங்கா அந்த கண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருவடா. அப்படின்னா நீங்க என் கூட சண்டை போட போறீங்களா? சொன்னா கேளுங்கடா, என்கிட்ட வராதுங்கடா. போய் அவனை பிடிங்க. வேண்டாம், அவனை ஒண்ணும் பண்ணாது. இந்த குரங்கு பறக்க தெரியுமா என்ன? பண்ணாது வீக். போட்டுறோம்டா. சரி சரி, ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவனை எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு ப்ளீஸ். காப்பாத்துங்க பாஸ். சரி சரி வீக், நீ இந்த பக்கமா போயிடு. நான் உன் கிட்ட கூட வரமாட்டேன். ஏடா, இப்படி சொல்லி நீ ஏமாத்தான்னு பாக்குறியாடா? பாபு, இதுதான்டா சரியான சான்ஸ். போடா, போய் அவனுக்கு கம்பெனி குடுறா. இல்ல, ஓகே, கடைசியா ஜெயிச்சுட்டா. நல்ல வேலை தப்பிச்சு விட்டான்டா. ஹலோ, எப்படி இருக்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? இது எப்படா நடந்துச்சு? இது கொஞ்சம் கூட சரியே இல்லடா. நல்ல வேலை, நீ தான் எங்களை காப்பாற்ற. ரொம்ப நன்றி டிகி. இது என்னோட கடமை. சரி, இருட்டத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போலாம். சரி பாஸ், போலாம். நம்ம எல்லாரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர் பிடிக்கும்ல? எனக்கு உங்களை யாருமே சுத்தமா பிடிக்காதுடா.